தானே நாங்க சொல்றோம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வராத ஒண்ணு நீங்க ஏன் பண்ண சொல்றீங்க? பெட்ரோல் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா? எங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீ அதுக்கு முயற்சி எடுக்கவே கிடையாது. ஒரு கடுகளும் முயற்சி எடுக்காம இல்ல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், உங்க பையனை நீங்க பிரைவேட் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தீங்க, நான் என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன் சேர்க்கல? இதே பணம் இல்லன்னு தெரியுது. உங்க பையனை சேர்க்கும் போது எங்க இருந்து வந்தது பணம்? கடை வாங்கி தானே கட்டினீங்க. என்ன படிக்க வச்சிருக்கலாம்ல? நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா? நான் 8th இருந்து நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன் சார். ஃபேமிலில இல்ல கூட எனக்கு முழுசா தெரியாது. அந்த பாசம் கூட எனக்கு அவ்வளவு கிடையாது. எல்லாமே நான் தனியா இருந்து நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு 5 மணி நேரம் மாசம் 4500 ரூபாய் சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனேன் சார். பாத்திர கடையில அவ்வளவு டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு, ஹெவி வீசிங் இருக்கு, பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு வலியோட நான் காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திர கடைக்கு நான் வேலைக்கு போனேன் சார். இப்ப கூட நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மார்னிங் 10 to 8 வந்து ஒரு கடையில HR ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 9, 10 2 மணி நேரம் நான் அலைவேன் சார். ஈரோடு சிட்டி ஃபுல்லா அலைவேன். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன பார்த்தா தப்பதான் தெரியும். ஒவ்வொரு கடையை ஏறி அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படி நான் அலைவேன் சார். பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, நான் கண்டுக்க மாட்டேன். கடையில இருக்கவன் பேசுவான், நான் கண்டுக்கவே மாட்டேன். முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது 10 மணி சாப்பிட்டு உட்காருவேன். 5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் தூங்குவேன். நான் தூங்குறதே பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வலியும் வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்?